அதுவா, உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள். ஓஹோ, வெட்டிங் டேயா? வெரி குட் மம்மி. இப்பதான் ஒரு கேமரா வாங்கினேன். அதுல முதல்ல எனக்கு பிடிச்ச அப்பாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறேன். அது உன்னால முடியாதம்மா. ஏன்? உங்க அப்பா என் பக்கத்துல நிக்க மாட்டாரு. அப்படியே சொல்ற? அப்பாவை உன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன். நடக்காதம்மா. நடத்தி காட்டுறேன். நெல்லடி. அவர் படம் எடுக்க ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு, அது அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதையே போட்டுக்கிட்டு வர சொல்லு. ஓகே. டாடி, என்னம்மா ஓடி வர? இன்னைக்கு அம்மாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெட்டிங் டேயாம். அது உங்க அம்மா இன்னும் கொண்டாடுறாளா? ஆமா டாடி, நான் புதுசா வாங்கின கேமரா இது. இதுல உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறேன். வாங்க டாடி, மம்மி பக்கத்துல வந்து நில்லுங்க. அவ பக்கத்துல நான் நிக்கிறதா? முடியாது. டாடி, முடியுமா முடியாதா? முடியாது. நெருப்புல நின்னால் நிப்பேனே தவிர அவ பக்கத்துல ஒரு நாள் நிக்க மாட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் அந்த மாடிப்படியில உருண்டு விழுந்து சாகுறேன். தீபா, என்ன பைத்தியக்காரத்தனம்? உனக்கு போட்டோ தானே எடுக்கணும். ஓகே. Thank you டாடி. டாடி, உங்களுக்கு பிடிச்ச ஒயிட் Dress பண்ணிருக்கானே, அத போட்டுக்கிட்டு வாங்க. ஓகே. சீக்கிரம் வாங்க. வரமா நீ போ. மம்மி, என்னமாச்சு? தீபாவா கொக்கான்னா சேர்ந்து நிக்க அப்பா சமைச்சிட்டாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, பிடிச்ச Dress போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. வா மம்மி. என்னப்பா இந்த ட்ரெஸ்ல வரீங்க? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண Dress இல்லம்மா. என் நெஞ்சில ஆழமா பதிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சியோட நினைவு சின்னம். அப்படி என்னப்பா நிகழ்ச்சி? சொல்றேம்மா, சொல்றேன். கேவலம் பொண்ணுக்காக புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்புனா ஒரு பொண்ணு. அந்த புருஷன் தன்னுடைய நண்பன் பட்ட கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்ட பாவம் கடைசியில கடனை அவனே கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. இக்கட்டான அந்த நிலையில கட்டுன பொண்டாட்டிகிட்ட போய் கழுத்துல இருக்க நகையை கழட்டி கொடுன்னு கையேந்தி நின்னா. ஏந்தி நின்ன அந்த கைக்கு நகை கிடைக்கலம்மா, விலங்குதான் கிடைச்சது. இறக்கம் இல்லாத அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ பொண்ணு இல்லப்பா, பேய். தீபா, நீ புரியாம பேசுறேம்மா. அந்த பொறுப்பில்லாத புருஷன் ஊர்ல யாராரோ பட்ட கடனை தான் கட்டணும், இல்லன்னா போலீஸ்காரங்க ஜெயில தள்ளிடுவாங்கன்னு சொல்லி நகையை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவளும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. அன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாள். வழக்கம் போல நகையை கேட்டாரு. புலி வருதுன்னு சொன்ன கதை மாதிரி தான் நினைச்சு நகையை கட்டி கொடுக்க மறுத்துட்டான். உண்மையாவே புருஷனை ஜெயில பிடிச்சு தள்ளிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நகையை காட்டி கொடுத்திருப்பாம்மா. அது அறியாத செஞ்ச குத்தம்மா, அறியாத செஞ்ச குத்தம். ஆமா, ஒரு பொண்ணோட கடமை அறியாம செஞ்ச குத்தம் தான் அது. புருஷன் ஊதாரின்னு தெரிஞ்சும் கடைசி நகையான சிலம்ப கூட காரணம் கேட்காம கழட்டி கொடுத்தா கண்ணை. அந்த மண்ணில பிறந்த இந்த பொண்ணு ஊருக்கு உபகாரியான புருஷனுக்கு உதவ மறுத்துட்டான். முடிவு, பின்னங்கைய துண்டால கட்டி தெருவா இழுத்துட்டு போனாங்க போலீஸ்காரங்க. அப்படிப்பட்ட பெண்ணோட இவனால வாழ முடியுமா? இருந்து வாழறான். ஏன்? அந்த புருஷன் யார்? அந்த மனைவி யார்? அவங்க அப்படி வாழ காரணம் என்ன? என்னப்பா நிறுத்திட்டீங்க? கேள்வி எல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லுங்க. அதுதான்மா இப்ப நான் நடிச்சிட்டு இருக்கிற நாடகம். நாடகமா? அதுக்கு பேரு? பேரு அந்தரங்கம். அந்தரங்கம். அத நான் பாக்குறேனே. தீபா, அது பெரியவங்க மத்தியில நடக்கிற நாடகம். நீ பார்க்க வேண்டாம், சின்ன பொண்ணு. ஓ, அடல்ட்ஸ் ஒன்லி நாடகமா? அடுத்த வருஷம் நடக்கும்ல, அப்ப பாத்துக்கிறேன். இப்ப முதல்ல போட்டோ எடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. வா மம்மி, டாடி பக்கத்துல வந்து நில்லு. என்னடி செலமா இது? ஏண்டி இப்படி வேஷத்தை எல்லாம் போட்டு என்ன பாடா பற்ற? ஏமா, இந்த வீட்டுக்கு மருதக்கார பொண்ணு மருமகளா வரணுமா வேண்டாமா? ஆமா, அதுக்கு நம்ம ஐயா ஒத்துப்பாங்கள? அவதான் கோயம்புத்தூர்கார பொண்ணு தான் மருமகளா வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஊர் பொண்ணு எப்படி இங்க கொண்டாடுறது? அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? அதுக்கு தான் இது எது பாருங்க, இம்புட்டையும் நான் வேலை மணக்கிட்டு பண்ணி ஒதுக்குறேன். நீங்க இதையெல்லாம் பார்க்காம பாத்தீங்களா எப்படி இருக்கு? நீங்க வாருங்க, நீங்க இங்க உட்கார்ந்துக்குங்க. நான் போய் ஐயாவை வர சொல்லுவேன். அவங்க உங்களை பார்த்த உடனே அவங்களே வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம்
நீங்க இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சத்துக்கு அந்த கோயம்புத்தூர்காரன் குமரனா, நமக்கு மட்டும் என்ன வயசு 16. சிப்போடி, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகுது. அடியாச்சு செல்லமா புது தேதி வச்சுக்கிட்டுமா? நடக்கட்டும் நடக்கட்டும். நம்ம வரங்களா ஆட்டி வெட்டமே வெட்டமே. அம்மா வெட்டத்துல மரதக்கார பொண்ண விட்டா போறியே. ஐயா அம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, கிளம்புங்க. அம்மனி என்ன தொந்தரவு பண்ணாத. பையன் கல்யாண விஷயமா நான் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசி பார்த்தா உங்க தனியா வர சொல்றாங்க. ஏன் அவ வந்து இங்க பேச மாட்டாளா? அடிக்கடி அவ ஊர் புத்திய காட்டுவாளே. இவ கொட்டத்தை அறுக்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர் பொண்ண மருமகளா கொண்டு வர போறேன். நம்ம ஊர் பொண்ணுதாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புங்க. இந்த மதுரை பண்ணாடைய பாக்கிறதுக்கு நான் பொன்னாட போத்திக்கிட்டு கிளம்பணுமோ? நல்ல கதை கொஞ்சம் சம்முன்னு போங்க. என்னது ஜெண்டு? எதுக்கு? அம்மாவுக்கு பிடிக்குங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு சென்ட் வாசனைன்னா பிடிக்கும். இப்ப மறுபடியும் பிடிக்குதுங்க. மறுபடியும் பிடிக்குதா? போடு. இங்க முதுகு பக்கம் சுழட்டி சுழட்டி தள்ளு. மரகதம், கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்திக்க பாக்குறேன். மருமக வந்துட்டா மறுபடியும் கிடைக்குமா? அதுக்குதான். சில நேரங்கள்ல ஏருக்கு மாறா பேசினாலும் மத்த நேரத்துல மதுரை நல்லாவே இருக்கு. இப்படி உட்காருங்களேன். நீங்க என் ஆசைக்கு இணங்க. அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே சென்ட் போட்டுட்டு வந்துட்டேன். மரகதம், இப்ப நான் இருக்கிற மூட்ல நீ எது கேட்டாலும் கொடுத்து போடுவேன். கேளு. கேட்கட்டுமா? அப்பா சென்ட் ஒரே வாசனை. நிஜமாவா? இதுவும் கேட்கணும்னு சொன்னேன். வந்து நம்ம காந்தனுக்கு எங்க மதுரையில பொண்ணு எடுக்கணும். நடக்காது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் சம்மதிக்கிறேன். இதை தவிர உங்ககிட்ட கேட்கறதுக்கு வேற என்ன இருக்கு? ஓஹோ, சாகசம் பண்ணி கோயம்புத்தூர்காரனை சாச்சிட்டதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. அதுக்கு நான் சாட்சி. உங்க கோயம்புத்தூர் செண்டு ஒரே நாட்டம். அடி பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சென்ட் வாசமா இருக்குன்னு சொன்னேன். இந்த மதுரைக்காரியே நம்ப கூடாது. இந்த வீட்டுல எனக்கு எதிர்ப்பா பயங்கரமான சதி நடக்குது. மதுரைக்காரி மஞ்சத்துல உட்கார வச்சு மயக்க பாக்குறா. இந்த தஞ்சாவூர்கார குடமனகா வச்சு தலையில அரைக்க பாக்குறான். எது நடந்தாலும் கோயம்புத்தூர் மருமகனா இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும். உன் வீடு எங்க இருக்கு? நீ கவலைப்படாம, நான் இப்பவே வர்றேன். எஸ், இப்பவே வர்றேன். எங்க சார் அவசரமா போறீங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் செய்கிறதா சொல்லி கூட்டிட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கான் ஒரு அயோக்கியன். அவன் இடம் கொடுக்கல. பலவந்தமா உடையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். அங்க அதிர்ஷ்டவசமா ஒரு போன் இருந்திருக்கு. போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாமே. போலீஸ் போன் பண்ணா ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு மானமே போயிடுவேன் பயந்து ஏதோ ஒரு நம்பரை சுத்தி இருக்கிறா. அது நம்ம நம்பருக்கு வந்துச்சு. சார், இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம துணிமணி கொண்டு கொடுங்கன்னு கெஞ்சினா அவளை ஹெல்ப் பண்ணத்தான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடு தானே? அட்ரஸ் சரியா தான் இருக்கு. ஏமா எங்க இருக்கிற நீ? இங்கதான் சார் இருக்கேன். Just a minute. நம்பிட்டாரு, வந்துட்டாரு. உன் வீட்டை உபயோகப்படுத்தினருக்கு இந்த வாடகை. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. அனாவசியமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். உன்னை உள்ள அடைச்சு வச்ச ராஸ்கல் எங்கம்மா? எனக்கு இணங்கு வர உள்ள அப்படியே இரு, நான் வெளியே காவலா நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் டீ சாப்பிட போனேன். சார், என் போன் கால் ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரை கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஏமா இப்படிப்பட்ட அயோக்கியன கல்யாணம் செய்துக்கணும்னு உனக்கு எப்படி ஆசை வந்துச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஆசையினால இல்ல, அவசியத்தினால். அப்படி என்ன அவசியம்? வீட்டுல நானும் என் தம்பியும் தான். தம்பியை நம்பி கடைசி வரையில வாழ முடியுமா? அதனாலதான் ஒரு துணையை தேடிக்கிறேன். துணை இல்லாதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. ஆனா நான் கல்யாணம் ஆகி துணை இல்லாம இருக்கேன். ஏன் சார், உங்க மனைவி தவறிட்டாங்களா? கடமை தவறிட்டான். அது போகட்டும், அது ஏன் விஷயம். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, டிராப் பண்ணிட்டு போறேன். சார், சீக்கிரமா வாங்க. அவன் வரத்துக்குள்ள போயிடுவான். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்த நீங்க ஒரு 5 நிமிஷமாவது என் வீட்டுல தங்கி என் கதையை கேட்டுட்டு தான் போகணும். All right, all right. எப்பவும் வர கிராக்கியா இருந்தா ஈஸியா பிடிச்சிடுவேன். இது புதுசு, எப்படி பிடிக்க போற? இது கொஞ்சம் ஹை கிளாஸ் தான். சபலமும் இருக்கு, தயக்கமும் இருக்கு. பிடிச்சா புளியம் கொம்பா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்தை பிடிச்சிருக்கு. நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். ஹை கிளாஸ்னு சொல்றியே, இது நமக்கு படியுமா? இது எங்க குலத்தொழில். வளையாதத வளைக்கிறதும் படியாதத படிய வைக்கிறதும் எங்களுக்கு கைவந்த கலை. நான் இப்ப அங்க போறேன், நெஞ்சே.
எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் உங்களை தொடக்கூடாதா? என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா இந்த வீட்டு படியேறி வருவேனா? படியேறி வந்த நீங்க என்ன பக்கத்திலே வரக்கூடாதுங்கிறீங்க. ஒரே கடிகாரத்தில் இருந்தாலும் ரெண்டு முள்ளு நினைச்ச போதெல்லாம் சந்திக்க முடியாது. அதுக்கு நேரம் வரணும். நாம சந்திச்சதே நல்ல நேரம் தாங்க. இனிமே எதுக்கு நாளும் கிழமை பாக்குறீங்க? பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கனக. அப்படி பார்க்கிற அந்த நாள்ல யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். பகிரங்கமா வருவேன். அப்போ நீ எனக்கு ஆசநாயகியா இருக்க மாட்டேன், மனைவியா இருப்பேன். அந்த நாள் எப்போ? என்னைக்கு என் மகள் தீபாவுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு என் மனைவியை வீட்டு விட்டு வெளியேறுவா. கல்யாணமான பொண்ணுதான் வெளியேறணும், மனைவியே வெளியேறணும். அப்படி எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அது என்னங்க அப்படி விசித்திரமான ஒப்பந்தம்? அது அந்த ரங்கம். அப்போ அதுல தலையிட நான் விரும்பல. வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ கனகா. என் மனைவி வீட்டை விட்டு வெளியேறின உடனே நீ அந்த வீட்டுக்கு மனைவியா வருவே. அப்படி ஒரு பந்தத்தை உனக்கு கொடுத்த பிறகுதான் இப்ப உணர்ச்சியோட நீ கொண்டாட பிடிக்கிறியே உறவு, அதை நான் உரிமையோட எடுத்துக்க விரும்புறேன். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அது வரைக்கும் நீ எனக்கா காத்திருப்பியா? திருவோட்டு பிச்சைக்காரிக்கு தலைவாழையில விருந்து நிச்சயம்னா காத்துக்கிட்டு இருக்க கசக்குமா? ஆனா ஒரு சந்தேகம், நீங்க சொன்னதெல்லாம் நிச்சயம் தானே? Certainly. அந்த நிச்சயத்துக்கு அச்சாரமா தான் என் மனைவி கூட வாங்கி கொடுக்காத ஜுவல்ஸ், சாரீஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி 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 பண்ண? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பாவும் நீயும் ஒப்புக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளூர அன்பா தான் இருக்கீங்க. என்னம்மா வளரல. ப்ரூஃபோட படிச்சதான் சொல்றேன். என்னடி அது ப்ரூஃப்? இதோ ஜுவல்லரி மார்க் பில், டைமண்ட் நெக்லஸ் 15,000, சாரி சென்டர் பில் 2,500, காஸ்மெட்டிக்ஸ் 1,750. இதெல்லாம் டாடி உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. உனக்கு இல்லையா? யாருக்கு வாங்கினாருன்னு நான் டாடியே கேட்டுட்டு வரேன். நில்லுமா, உங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொல்லு, என்ன ஏமாத்த முடியாது. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு. கனகா காரணம் ஏ என் மகள் தீபா நினைக்கிறா. நம்ம தீபாவா? அப்ப கார பின்னால் எடுத்து அவளை ஏத்திட்டு போவோம். வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் அவன் சேர்ந்து பார்க்கற நான் விரும்பல. அப்ப என்ன செய்யறது? நான் இங்க இறக்கிறேன், நீ அவளை கூட்டிட்டு போ. மேடம், சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. சிட்டி வரைக்கும் ஒரு லிஃப்ட் தரீங்களா? என்னமா இப்படி சொல்ற? நீ என் மகன் மாதிரி, தாராளமா வாயே. தம்பி, அந்த சைக்கிள் எடுத்து டிக்கில வை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழியில எங்கேயாவது சைக்கிள் ஷாப் இருந்தா விட்டுடுங்க. பஞ்சர் ஒட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். நல்லா இருக்கு. நான் நெஞ்ச ஒட்டணும்னு நினைக்கிறேன், நீ பஞ்சர் ஒட்டிட்டு போயிடுறேங்கிற. அதெல்லாம் முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வர, விருந்து சாப்பிடுற, அப்புறமா நீ உங்க வீட்டுக்கு போற. ஓகே? வா. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் எடுத்துக்கிட்டுமா? ஓய், எடுத்துக்கோயே. ஆமா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியே, எதுவும் பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏதோ முதல்ல சாப்பிடணும்னு புரியல. இந்த முதல்ல இத சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அப்பா மட்டும் இங்க இருந்தா இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜிம்மி, போல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. போட்டிக்குதான் உங்க அப்பா இல்லையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? என் மேல இவ்வளவு அன்பு காட்டுற உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? உன்ன என் மகளா நினைச்சிருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா சின்னம்மான்னு கூப்பிட. சின்னம்மா, தீபா. எப்படி? ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா அம்மா தேடுவாங்க. ஜிம்மி, இவளை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வா. தீபா, சொந்தம் நிலைக்கணும்னா சின்னம்மாவை அடிக்கடி வந்து பாத்துட்டு இருமா. ஓகே சின்னம்மா, டாடா. இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம். இந்த சின்ன சிறுசுக்கு கல்யாணமா? தவளைக்கு தர்மம் பார்த்தா பாம்பு பட்னி இருக்க வேண்டியதுதான். திரும்பி வருவா. கல்யாண ஆசைய
நானே